பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு சிம்பிளாக நம்ம எப்படி ரிவ்யூ பண்ண பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி 1 அதோட படம் 1 முடிஞ்சிச்சு, அது பார்ட் 2லாம் வராது அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்போம். அதில் வந்து ஹீரோ செத்துற மாதிரி காட்டுவாங்க. பார்ட் 2ல் வந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். அவர் வந்து சாவலை, அவரை வந்து பிரியா பவானி அருண் பாண்டியை காப்பாற்றுறாங்க. ஏன் காப்பாற்றுறாங்க, எப்படி காப்பாற்றுறாங்கன்ற நீங்கள் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ரோல் பண்ணியிருக்காரு. அருள்நிதி வந்து டபுள் ஆக்ஷன். அவருக்கு வந்து இன்னொரு அண்ணன் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவர் வந்து நல்லா ஒரு வெல் செட்டில்டு மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாமே இறந்துறாங்க. அப்பா இறக்கும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கும் வந்து தம்பிக்கும் வந்து உயிர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அவருக்கும் வந்து இப்போ சொத்தில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. அதை வந்து தெரிஞ்சு எனக்கு தான் எல்லா சொத்தும் வரும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அவர் வந்து பாதி சொத்து பெரியதுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் கோபத்தில் போய் இவரை தேடி வரும் பார்த்து இவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது காப்பாற்றுறாங்க. அதில் வந்து கோமாவில் தான் படுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து படைக்க மாட்டாங்க எல்லா டாக்டரும் வந்து சொன்னதுனால இவர் போய் அண்ணன் வந்து கோர்ட்டில் வந்து கேஸை ஃபைல் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்ண கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிடுவார். அதை கோர்ட் ஆர்டரோட வருவாங்க. அருண்